தம்பி சென்ட்ரல் போகணும். சந்தோஷமா போயிட்டு வா. ஆட்டோ வேணும். ஆட்டோ வேணும்னா சேட்டுக்கிட்ட போ, ஏன்னா ஆர்ச்சி புக்கு அவன் கையில இருக்கு. நான் சென்ட்ரல் வரலும் போகணும், ஆட்டோ வருமா? நான் டயர்டா இருக்கேயா, வேற ஆட்டோ பாரியா. மீட்டருக்கு மேல வேணாலும் போட்டு தரேன்யா. யோ, நான் மீட்டரே போட மாட்டேன், மீட்டருக்கு மேல போட்டு தரேன் கீழே போட்டு தரேன்னு போயா. ஏன்டா வரச வரல நீ போக மாட்ற? ஏய், இந்த இருக்கிற சென்ட்ரலுக்கு 20 ரூபா கொடுப்பாங்க. நான் லாங்ல வரும் லம்பா தட்டலாம்னு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 15 ரூபா கிராய்க்க நீ கூட்டு போடா. நீ வாப்பா. படுத்துறாங்களே. எவ்வளவு சூப்பர் கார்லாம் வச்சுக்கிட்டு இந்த டப்பா கார்ல வர, அதுவும் நடு ரோட்ல நின்னு போச்சு. எனக்கு இந்த கார் தான் பிடிச்சிருக்கு. சரி, இப்ப எப்படி காலேஜ் போறது? இன்னைக்கு பஸ்ல போலாமா? ஐயோ பஸ்ஸா? என்னால முடியாதுப்பா. ஒருத்தர் டிக்கெட் வாங்குற சாக்குல இப்படி உரசுவான், ஒருத்தர் பின்னாடி இப்படி தட்டுவான். என்னால முடியாது. அது கூட பரவாயில்லடி, பாக்காதத பார்த்த மாதிரி வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்து சொல்லி விட்டுட்டு இருப்பாங்க. சரி, அப்ப ஆட்டோல போலாம். ஆட்டோ 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 ஸ்டாப் ஸ்டாப். ஹலோ ஹலோ, நீங்களா? ஐயோ, கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. கார்த்திகா எஸ்கேப் ஆட்டோல போலான்னு. ஏறுங்க. थैंक यू. ஏறி. கார்த்திகா எங்க? எங்க? நம்மள பார்த்த உடனே பாட்டி எஸ்கேப். எஸ்கேப்பா? சரி ஏறுங்க. ஏறு. திடீர்னு எங்க போயிட்டா? தெரியல, நீ ஏறு சீக்கிரம். கொஞ்சம் தள்ளுறீங்களா? பார்க் பண்ணிக்கிறேன். ஆமா லக்கேஜ் எல்லாம் பின்னாடிமா. மீனு, இவர் தாண்டி அவரு. கேட்டுக்கோங்கடி, இவருதான் அவரா. பரவாயில்லடி, ஆட்டோ பார்ட்டி ஸ்மார்ட்டா தான் இருக்கு. ஐயோ, என்னமோ தெரியல, ஒரு வாரத்துல 3 டைம்ஸ் மீட் பண்ணிட்டேன். ஆக்சிடென்ட்டா தான். எனக்கு என்னவோ இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் தான். கார் ரிப்பேர், ஆட்டோ. பேத்தாத. அவ ஒண்ணு பேத்தலடி. எங்க போறீங்க? எங்க போறீங்களா? புக்ஸ் எடுத்துட்டு புள்ளி புடுங்கவா போவோம்? காலேஜ்க்கு தான். சும்மா காலேஜா? நான் கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். உங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஏதோ கிளப் டான்ஸ் ஆட போறீங்க. சரி, எந்த காலேஜ்? Do you know Queen Mary's College? ஏய், ஆட்டோ பார்ட்டிக்கிட்ட போய் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு. நண்பரே, உமக்கு அரசு மேரி கல்லூரி தெரியுமா? யார் இவ? அதுகிட்ட போய் செந்தமிழ் எல்லாம் பேசிக்கிட்டு. அண்ணாத்த, இந்த பீச்சாண்ட பீச்சாங்க இப்ப ஒரு காலேஜ் இருக்குல்ல, அங்க இட்டுக்கு போ. பரவாயில்ல, பார்ட்டி நல்லாவே ஹாரன் அடிக்குது. ஆட்டோ ஏன் நின்றுச்சு? மரியாதை கொடுக்கலன்னா நம்ம வாட்டி அப்படிதான் நின்றும், நகராது. அப்ப நாங்க காலேஜ்க்கு எப்படி போறது? இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போ. இந்த உடம்பு குறையும், கொழுப்பும் குறைஞ்சிடும். ஒத்த பைசா தர மாட்டோம். பைசா உண்டியிலே போட்டுக்கோ. கிளம்பு இறங்குங்க. நாங்க இறங்க மாட்டோம். Will you please get down from the auto? What? ஓ, இங்கிலீஷ் தெரியாதோ? இறங்குமா. முடியாது. முடியாதா? உன்ன ஹலோ, உங்களுக்கு தனியா சொல்லணுமோ? சரி, வேற வழி இல்ல. சாரி, ஆபீஸ்ல இருக்கிறவன் எல்லாம் அறிவாளி இல்ல, ஆட்டோ ஓட்டுறவன் எல்லாம் முட்டாளும் இல்ல. ஏய், இவ யார் தெரியுமா? இவ யாரோட பொண்ணு தெரியுமா? இவளையே தொட்டு தூக்கி இறக்கிட்டல, அவங்க அப்பாக்கு தெரிஞ்சது உன்ன தூக்கிடுவாரு. குடிச்சி போடி. ஏய், நீ போடா. புவி, ஒரு ஆட்டோக்காரனுக்கு எவ்வளவு திமிரு பாரு. முதல்ல உங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் போடுறீ. நைஸ் பாய். வாட்? ஐ லைக் யூ. இந்தாங்க சார். செல்ல விட்டு போறீங்களே? அது எங்க செல்ல இல்லைங்க. யார் செல்ல இருக்கும்? ஒருவேளை அந்த பொண்ணுங்க விட்டுட்டு போயிருப்பாங்களோ? ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. என்ன கார்த்திகா, திடீர்னு அப்ஸ்கவுண்ட் ஆயிட்ட? சும்மா தாண்டி. சும்மாவா? ஏய், உண்மையை சொல்லு. நான் ஆட்டோ டிரைவர் கணேசன் பேசுறேன். அதான் உங்களை பாதி வழியில இறக்கி விட்டேனே. ஓ, அந்த திமிரா என்ன? உங்க குரூப்ல யாரோ என் ஆட்டோல செல்போன் விட்டுட்டீங்க. இரு, கேட்டு சொல்றேன். அந்த ஆட்டோ டிரைவர் பேசுறான். எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கா? இருக்கா? இருக்கே. ஐயோ, நான் தான் என் செல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஏய், இது ஆக்சிடென்ட்டா இல்ல இன்சிடென்ட்டா? ஹலோ, இஸ் இட் Black color Motorola? ஆமாங்க, ஆமா. நீங்க எந்த கிளாஸ்னு சொல்லுங்க, நான் வந்து கொடுத்துடுறேன். ஏய், வேற
வேணாம். இங்க எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்க அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சொல்லுங்க. நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 10ங்க, வீரமணி தெரு, குயில் தோப்பு, சென்னை. ஹலோ, இங்க ஆட்டோ டிரைவர் கணேசன் வீடு எங்க இருக்கு? பீச்சாங்க பக்கம் முத விடுமா. தேங்க்ஸ். அப்பா அப்பா வாங்க அப்பா 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 அம்மா கழுத்துல இந்த செயின் போடுங்க, செயின் போடுங்க. டேய் எதுக்குடா அதெல்லாம்? ஒரு வருஷம் நினைப்பு ஏதாவது பண்ணணும்னு இன்னைக்கு தான் முடிஞ்சதம்மா. போடுங்கப்பா போடுங்க. அம்மாவோ அப்பாவோ நோயாண்டு வாழணும். போடுங்கப்பா போடுங்க போடுங்க. புது பொண்ணு மாதிரி சொன்னாலும் சொல்லாட்டு அத்தாச்சி இன்னைக்கு புது பொண்ணு என்னை ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்கப்பா. உன்னை புள்ளையா பெற்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. என்னம்மா? செல்லம். கோடியே சம்பாதிக்கிற பிள்ளைங்க கூட பெத்தவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிட்டு செல்லம். சரி சரி வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மூணு தானே என் கோயில். நீதான் என் சாமி கடவுள் எல்லாமே. நீ ஆரம்பிச்சிடுவே. ஏய் இவ சொல்றது என்னடா தப்பு? படிக்கிற வயசுல படிப்பை நிறுத்திட்டு ராப்பகலா ஆட்டோ ஓட்டி இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்க. அண்ணே உன் புள்ள புராணத்தை பாரத விட்டுவிட்டு சோத்துக்கு ரெடி பண்ணுங்களேன். ஐயோ இந்த சோத்து பண்டாரத்தை வச்சுட்டு ரொம்ப பேஜாரா இருக்குடி. என்னன்னு கேளுடி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தான் வந்து போடுங்க. வாழையில வாங்கி சும்மா கிடக்குது, அதுல உட்கார்ந்து திருப்தியா சாப்பிடுறத விட்டுட்டு ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? நீ கையில் கொடுக்குற டேஸ்ட் இல்ல வரலம்மா. இப்படி சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அத்தாச்சி ரொம்ப நாளா ஒரு டவுட் கேட்கணும்னு இருக்கேன். என்ன? இந்த வருமானத்துல இவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்துறியே எப்படி? அட குறுமுட்டை, சந்தோஷங்கிறது வருமானத்துல இல்ல, மனசுல இருக்கணும். ஆமா 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 ஒரே ஒரு உருண்டை வாயில கூடு. இந்தோட சொல்லும். அப்ப எனக்கு இந்த ராஜா உனக்கு இல்லாத. அத்தாச்சி எனக்கு ஒரு உருண்டை. ஏண்டி எனக்கு இல்லையா? சொல்லு பாருங்க கொடுங்கம்மா. டேய் உங்க அம்மா மாதிரியே உருண்டையா இருக்குடா. பாட பவுத்துக்கு சாப்பாடை போட்டாச்சு, இங்கே பற்றைய போட்டுற வேண்டியதேன். ஏன்னா உன்னை வீட்டுல தேட மாட்டாங்களா? அது வீடாடாது மகா சீரியல் மாதிரி மூளைக்கு மூளை உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாளுங்க. இங்கிட்டு என் ஆத்தா அவ மருமகளை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு கத்திய தீட்டிக்கிட்டு இருப்பா. அங்கிட்டு பார்த்தா என் பொண்டாட்டி மாமியால எப்படி போட்டு தள்ளணும்னு அருவாமனையை தீட்டிக்கிட்டு இருப்பா. அங்கிட்டு கெஸ்ட்ரோல் மாதிரி என் தங்கச்சி அப்பப்ப வந்து குட்டி சாத்தா மாதிரி என்னை பத்தி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்டா. அட பேப்பா, நீ தானே குடும்ப தலைவன். எல்லா பிரச்சனையும் ஒரு கண்ட்ரோலுக்கு நீ தான் கொண்டு வரணும். அண்ணன் மகா சீரியல் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க ஹீரோ ஹீரோனி வில்ல வில்லி எல்லாமே பொம்பளையதான், ஆம்பளையே டம்மி. அப்படி மூளையில நிக்க வேண்டியது. என்ன என்னடா அந்த நைட் டியூட்டி பார்ட்டிய எப்ப கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற? சாரி. டேய் அங்க என்னடா சத்தம்? அம்மா சூப்பர் சீனை மிஸ் பண்ணிட்டம்மா. டேய் யாரா அந்த பொண்ணு? நான் சொன்னலம்மா நம்ம ஆட்டோல ஒரு பொண்ணு செல் மிஸ் பண்ணிடுச்சுன்னு. அதாம்மா அன்னைக்கு கார்ல லிஃப்ட், ஹாஸ்பிடல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ செல் மிஸ்ஸிங், அப்புறம் ஹார்ட் மிஸ்ஸிங். அந்த பார்ட்டி தானே. என் தம்பி கொஞ்சம் லொட இருங்க, செல் எடுத்துட்டு வரேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா. உங்க எல்லாரையும் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்மா. இந்தாங்க. தேங்க்ஸ். கணேசன், இன்னைக்கு உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். ஓ அம்மா bless பண்ணுங்கம்மா. எழுந்துருமா, நல்லா இரு. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கிற. போயிட்டு வரேம்மா. பாய் கணேஷ். பாய் பாய் பாய். என்ன
ஓகே. ஐயோ God no. ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க யார் பேசுறீங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா? இனிமே தாங்க. நீங்க யார் பேசுறீங்க? நான் கஸ்டமர் கேர் சர்வீஸ்ல இருந்து பேசுறேன். How are you? ஓ, கஸ்டமர் கேர் சர்வீஸ்ல இருந்து இதெல்லாம் விசாரிப்பீங்களா? எங்க கஸ்டமர்ஸ் ரொம்ப கேர் எடுத்துக்க சொல்லி புதுசா ஒரு விங் போட்டிருக்காங்க. சரியா மடக்கறாளி. இனிமே நீங்க தினம் சாப்பிட்டீங்களா, குளிச்சீங்களா, தூங்குனீங்களான்னு எல்லாம் கேட்போம். ஓ, அப்படிங்களா? பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. எங்க சர்வீஸ்ல எனி ப்ராப்ளம்? ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. என்ன? மாசம் மாசம் பில் அனுப்புறீங்க.